ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு திதிகள் இருக்கிறது. இப்போ சூரியனை ஒரு பேஸ் பண்ணி தான் திதிகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். சூரியன் எந்த டிகிரியில் இருக்காரோ அதுலேருந்து 360 டிகிரியும் ஒவ்வொரு 12 டிகிரியும் ஒவ்வொரு திதிகளை வந்து குறிக்கும். இப்போ நம்ம சந்திரனுக்கு மட்டும் தான் நம்ம திதி எடுக்கிறோம். மித்த அனைத்து கிரகத்துக்கும் நம்ம திதி எடுக்கணும். அதே போல் வந்து திசா புத்திக்கும் வந்து திதி வேலை செய்யும். இப்போ திசா புத்தி பிரகாரம் உங்களுக்கு எந்த இடம் வேலை செய்யணுங்கிறது ஒரு தெரியணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வருட லக்னம்னு இருக்குது. வருட லக்னத்துக்கு இந்த வயசில் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கணுங்கிறது ஒரு நாடி பிரகாரம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம். இப்போ எத்தனை வயசு நடக்குதோ அந்த வருஷத்துக்கான லக்னத்தை நகர்த்தி ஒரு விஷயத்தை சொல்லலாம். இது நாடி ரூலில் ஒரு விஷயம். திதி சூனியம் வேலை செய்யும் பார்த்திங்கன்னா, திதி சூனியம் அப்படிங்கிறது நீ பிறந்ததுக்கு வந்து திதி சூனியம் ஒரு திதி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திதி சூனியம்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அது வந்து திதி சூனியம் ஏற்படும். அது எப்போ எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மொத்தம் வந்து ஒரு ராசி கட்டத்தில் 30 வந்து கலைகள் பாகை தான் இருக்கார், 30 திதிகள் தான் இருக்காங்க. இந்த 30 திதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த டிகிரி மட்டும்தான் பாதிக்கப்படும், அந்த நட்சத்திர பாதம் மட்டும்தான் பாதிக்கப்படும். அந்த வீட்டோட அதிபதி இல்லைன்னா அந்த நட்சத்திர அதிபதி இது ரெண்டும் தான் பாதிக்கும். அது திசாபுத்தி காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பாதிப்பு வந்து உள்ளாக்கப்படும். திதி சூன்யம்னா இப்படி எடுத்த பார்த்துக்குங்க. எப்படின்னா இப்போ வந்து எக்ஸாமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சஷ்டி தீயில் பிறந்திருக்கேன். வளர்பிறையாக இருந்தால் 6வது டிகிரி மட்டும் பாதிக்கப்படும். தேய்பிறையாக இருந்தால் அதுக்கு வந்து 6 + வந்து 15 22வது டிகிரி மட்டும் பாதிக்கப்படும். இதில் வளர்பிறையாக இருந்தால் முதல் வீடும், தேய்பிறையாக இருந்தால் 2வது வீடும் பாதிக்கப்படும். வளர்பிறையாக இருந்ததுன்னா மேச வீட்டில் 6வது டிகிரியில் உள்ள நட்சத்திரம் பாதிக்கப்படும். தேய்பிறை இருந்ததுன்னா தனுசு ராசி சிம்ம ராசியில் உள்ள 22வது டிகிரி மட்டும் பாதிக்கப்படும். இப்போ 6 டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 2வது பதம் வரும். 6 டிகிரி 6.40 வந்து 2வது பதம் வரும். அப்போ 6.2வது பதம்னா அந்த வீட்டோட அதிபதி செவ்வாயும் செவ்வாய் திசையில் கேது புத்தியும் கேதுவோட புத்தியில் கேது திசையில் செவ்வாய் புத்தி மட்டும் பாதிக்கப்படும். இது அந்தனம் சூட்சமம் பிராணம் காலத்தில் கண்டிப்பாக பாதிப்பு உள்ளாக்கப்படும். இது என்னென்னா உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் இடமா இருக்கோ அந்த இடத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். திதின்னு பார்த்தீங்கன்னா திதியில் பாதி வந்து கர்ணமாக வருவார். 6 டிகிரி வரல வந்து முதல் கர்ணமும் 6 டிகிரி வந்து 2வது கர்ணமும் வரும். இப்போ 6 டிகிரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிருகமும் அடுத்த 6 டிகிரி வந்து இன்னொரு மிருகம் வரும். இது வந்து கர்ணநாதன் காரிய சித்தின்பாங்க. இந்த கர்ணநாதன் வந்து உங்களுக்கு இயக்க தெரியணும். இந்த கர்ணநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த கர்ணத்துக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு 3 கர்ணங்கள் வேலை செய்யும். இந்த 3 கர்ணங்களும் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் பிறந்த காரணம் உங்களுக்கு தெரியணும். இதுதான் திதி சூன்யத்துக்கான ஒரு விஷயம். ஒரு கிரகம் நீசமானா அந்த கிரகத்தோட கண்டிப்பாக வந்து அதோட எப்படின்னா அந்த காரக உறவு மேலே வந்து அதிகமான நாட்டம் அதிகமாக இருக்கும். திசாபுத்தி வந்து வேறு விதமான பலனை செய்வார். இப்போ 5 குடையவன் 8ல் போய் நீசம் பட்டுட்டார் அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்கு வந்து பிரபஞ்ச ரகசியத்தை அறியக்கூடிய மறைமுக சக்தியே அறியக்கூடிய சக்திகள் நிறைய கொடுப்பாரு. அதை சம்மந்தமான பயங்கள் இருக்கும். நீசம்னா என்னன்னா அந்த ஒரு 5வதுன்னா முதல் குழந்தை மேலே மட்டும் உங்களுக்கு மட்டும் 5 தனுசு லக்னம் 5 குடையன். அப்போ 5 குடையன் 8ல் போய் நீசம் விட்டுட்டார்னா குழந்தை மேலே அதிகமான பற்றுதல் இருப்பார். ஆனால் திசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே இயக்குவாரோ நட்சத்திரம் எங்கே இருக்கோ அது வழியாக தான் இயக்குவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை ஏற்படக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2, 3 வந்து ஆக்டிவேஷன் ஆகும். 2, 6, 10 ஆக்டிவேஷனும் 3, 6, 3, 7, 11 ஆக்டிவேஷன் ஆவார். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 5 குடையவனாக இருக்கிறனாலும் 12 குடையவன் இருக்கிறனாலும் இது உயிர்காரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் செய்வார். அப்போ இந்த செவ்வாய் திசை நடக்குள்ள வந்து உயிர்காரகத்தில் மேலே வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து எப்படின்னா ஒரு பயம் ஏற்படும். 8ல் இருக்கன்னா பயம் ஏற்படும். அது வந்து நம்மளுக்கு அதிகமான பற்றுதலை கொடுப்பார். அந்த பற்றுதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கவலைகள் உள்ளாக்குவார். ஆனால் உங்களுக்கு இந்த செவ்வாய் திசையில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் எங்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் குடும்பத்தில் ஒரு புது உறவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு கல்யாணம் இருக்குது, நம்ம குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் அந்த குழந்தைக்கு பேரப்பிள்ளை பிறக்கும். இல்லாட்டி நம்ம மகனுக்கு ஒரு குழந்தைய வந்து கல்யாணம் ஆகி ஒரு மருமகள் வருவாள் 2வது திசை. இதில் 3ஆம் வருஷம் விரிச்சுக்கிட்டிங்கன்னா 3ஆம் வருஷம் வரல 2, 6, 10 இயங்கும். அடுத்த 3ஆம் வருஷம் பார்த்திங்கன்னா 3, 7, 11 இருக்குது. அப்போ வந்து சுப செலவு பண்ண ஒரு மண்மனை பூமி பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, மண்மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வராது. ஏன்னா அந்த உயிர்காரமாக இருக்கிறனால
அப்போ உயிர்காரமாக இருக்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3ஆம் இடங்கிறது உயில் பத்திரம் இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனையை உள்ளாக்கப்படுவார். அந்த பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நம்மளுக்குடைய ஒரு ஒரு எப்படின்னா நம்மளோட பொருள் வந்து காணாமல் போகிறது இதெல்லாம் ஏற்படக்கூடிய, ஏன்னா 8ல் இருக்கிறதுனால அந்த அமைப்பு உருவாக்கிவிடும். இதுதான் பண்ணுவார். அப்போ அந்த செவ்வாய் திசைக்கு நம்ம வந்து முதல் 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 2, 6, 10 இயக்குவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 7, 11 வைக்கிறார். ஏன்னா அதோட நட்சத்திரம் அங்கே தான் இருக்கார். அப்போ அந்த சூரியன்லேருந்து அந்த நட்சத்திரம் என்ன டிகிரியில் இருக்குது, அப்போ இது ஒரு டிகிரியில் வந்து இருப்போம். இப்போ வந்து நீங்கள் தனுசு லக்னம்னா அவிட்ட நட்சத்திரம் இருக்கார், அடுத்து வந்து மிருகசீடம் இருக்கார், அடுத்து வந்து சித்திரை இருக்கார். இந்த சித்திரையும் இயங்கும், மிருகசீடம் இயங்கும், அவிட்டமும் இயங்கும். இந்த 3 நட்சத்திர வழியாக தான் உங்களை இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியம் வந்து பார்க்கணும். திதி வந்து எங்கே இருக்கார், அது அந்தன சூட்சம் காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு உள்ளாக்கப்படும். அப்போ எங்கன்னா உயிர்காரகத்தை மட்டும்தான் இங்கே பாதிக்கப்படும். ஏன்னா இந்த கிரகம் வந்து உயிர்காரகத்தை தான் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கனால தனுசு லக்னத்தை பொறுத்தவரை உயிர்காரகம் தான் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம இப்படி தான் ஜோசியம் பார்த்து சொல்லணும்.